AYSHA Creation Tech சேனலோட கணிந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிதொரு வணக்கம். சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து உங்களுடைய மொபைலில் வந்து நெட்வொர்க் வருதில்லை, எமர்ஜென்சி கால் வருது, சர்ச்சிங் ஆகிக்கொண்டே இருக்கிறது, நெட்வொர்க் சர்ச்சிங் ஆகிக்கொண்டே இருக்கிறது, நோ சிக்னல் அப்படி கட்டு உங்களோட மேலே இருக்க சிக்னல் கட்டை வந்து குறையுது, லோவாகுது, திரும்ப வருது. இதுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் நீங்கள் முதல்ல வந்து செக் பண்ண வேண்டியும் உங்களுடைய என்டனா வயரை செக் பண்ண வேண்டும். என்டனா வயரில் நீங்கள் இந்த ரெண்டு பகுதியுமே செக் பண்ணிக்கோங்க, இது டேமேஜ் ஆகிருக்குதான்னு சொல்லி. முதல்ல சம்டைம் ரிப்பேரிங் சென்டரில் இந்த மொபைலை கொடுத்துருக்கும், இந்த சென்டர் பாயிண்ட்டில் யாராச்சும் டேமேஜ் ஆக்கி வச்சுப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை செக் பண்ணிக்கோங்க, இந்த இடத்த கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கேபிள் ஃபுல்லாக வேலை செய்தா, ட்ராக் ஓகேயான்னு செக் பண்ணிக்கோங்க. இது எப்படி செக் பண்ணுறது நீங்கள் மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மூட்டை செட் பண்ணிக்கோங்க. கண்டினியூட்டி மூட்டை செட் பண்ணி வைத்துக்கொண்டு ரெட் ப்ரோஃப் ஒரு பகுதியில், இந்த பகுதியிலையும் பிளாக் ப்ரோஃப் இந்த பகுதியிலையும் வைக்கும்போது பீப் என்ற சவுண்ட் வந்தால் உங்களுடைய இந்த வயர் வந்து சென்டராக போகிற வயர் வந்து சென்டரில் பிரேக் ஆகில்லை, இந்த வயர் வந்து அதாவது ட்ரக் வந்து பிரேக் ஆகில்லைன்னு அர்த்தம். ரெண்டாவது சிம் ஜேக்கை செக் பண்ணிக்கோங்க. சிம் ஜேக்கில் வந்து ஜேக் என்பது வந்து இந்த இடம், இந்த ஜேக் வந்து டேமேஜ் ஆகிக்குதா அல்லது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குதா என்றதை செக் பண்ணிக்கோங்க. அல்லது இந்த உட்பட்ட பகுதிகள் சிம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதா, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இமியை செக் பண்ணிக்கோங்க. இமி கமா காட்டுதா அல்லது எமி நூல் காட்டுதா என்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இமி வந்து கரெக்டாக இல்லைன்னா உங்களோட ஃபோன் வந்து சிக்னல் காட்டாது. அடுத்தது வந்து என்டனா சுவிட்சை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, என்டனாட சில பழைய மொபைலில் என்டனாட இந்த மாதிரி வரும், என்டனாட மேல் பிளேட் வரும், இது ஃபுல்லாக என்டனா, இந்த க்ரீனில் இப்படியெல்லாம் வந்துக்கிறது வந்து ஃபுல்லாக என்டனா. இது வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்குதா என்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்டனா சுவிட்ச் இந்த இடத்துல இருக்குது, இந்த என்டனா சுவிட்ச் கரெக்டாக ஒர்க் பண்ணுதா என்று செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து சேஞ்ச் பண்ணி தான் செக் பண்ண முடியும். இந்த இடத்துல இருக்கிற என்டனா பேஸ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குதான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிம்மில் வந்து 3 வகையான சிம்மிக்கும், நார்மல் சிம் கார்டு, மைக்ரோ சிம் கார்டு, நானோ சிம் கார்டு. இந்த சிம் கார்டு வந்து உங்களோட மொபைலில் சிம் ட்ரேக் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குதா என்று செக் பண்ணிக்கோங்க. இந்த பகுதி வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலன்னா சிக்னல் வராது. அடுத்தது வந்து ஏரோப்ளைன் மோட். இந்த ஏரோப்ளைன் மோட் வந்து ஆன்ல இருந்தால் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மொபைல் நெட்வொர்க் செட்டிங்கு போங்க, இதில் நெட்வொர்க்கு போங்க அண்ட் எக்ஸஸ் பாயிண்ட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெட்வொர்க் மோடை வந்து GSM 4G இதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்த வரைக்கும் இது சப்போர்ட் ஆகும், சில சிம்முக்கு 4G சப்போர்ட் ஆகும், சில சிம்முக்கு 3G சப்போர்ட் ஆகும், அதனால் இதை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அடுத்தது நெட்வொர்க் ஆப்ரேட்டரை வைத்து சர்ச்சிங் நெட்வொர்க் கொடுத்து பாருங்கள். உங்களுடைய சிம் எட்டிசலாக டயலாக் சிம்மாக இருந்தால், உங்களோட சிம்மாக இருந்தால் இந்த இடத்துக்கு இந்த சிம் தான் சிக்னல் இருக்குதுன்றதை வந்து நெட்வொர்க் ஆப்ரேட்டர் காட்டும். அடுத்தது வந்து ஆண்டனா சுவிட்ச். இந்த ஆண்டனா சுவிட்ச் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வரும், இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து இன்வெலிட் சிம் வருது, சிக்னல் நோ சிம் வருது, இது வந்து ஐஃபோன்களில் பொதுவாக வருது. இந்த சிம் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்குதா என்று செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோன் சம்டைம் கீழே விழுகிற நேரத்தில் சிம் லூஸ் ஆகிருக்கலாம், அதனால் வந்து நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நெட்வொர்க் கிறிஸ்டல். இதுதான் நெட்வொர்க் கிறிஸ்டல். இது எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும்னா, இது வந்து சில்வர் கலரில் இருக்கும், அதாவது இந்த பகுதி சில்வர் கலரில் இருக்கும், இதை சுற்றி வர கோல்டில் இருக்கும் ஃப்ரேம் வந்து. இது வந்து ஆண்டனா சுவிட்ச். இந்த ஆண்டனா சுவிட்சை நீங்கள் ரிபோல் பண்ணி பாருங்கள், அல்லது இந்த ஆண்டனா சுவிட்சை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அடுத்தது PFO IC. இந்த PFO IC வந்து ஃபுல்லாக வந்து உங்களோட நெட்வொர்க்கை கண்ட்ரோல் பண்ணுறது, பவர் ஃப்ரீக்வன்சி என்று சொல்கிறது இதுக்கு. இந்த ஐசியை ரிமூவ் பண்ணி பாருங்கள், அல்லது இந்த ஐசியை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நெட்வொர்க் ஐசி. இது வந்து ப்ளூடூத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, வைஃபையை கண்ட்ரோல் பண்ணுறது. சம்டைம் வைஃபை வராமல் இருக்கிறது, ப்ளூடூத் ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது, அல்லது சிக்னல் வராமல் இருக்கிறது, எமர்ஜென்சி கால் வருது, சர்ச்சிங் நெட்வொர்க்கர் வருது, இதெல்லாம் வந்து இந்த நெட்வொர்க்கில் தான் வருது. சில சைனா ஃபோனில் வந்து இதெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து தான் வருது, ஃபுல் கண்ட்ரோலை ஒன்று சேர்த்து தான் வருது, ஆடியோ மியூசிக் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருது. அதனால் வந்து சைனா ஃபோன்களில் வந்து நீங்கள் ஃபுல்லாக இந்த நெட்வொர்க் ஐசியை ஃபுல்லாக மாற்ற வேணும். அடுத்து வந்து CPU. இது வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது, உங்களுடைய மொபைலை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது இந்த CPU. அதாவது உங்களுடைய மொபைல் வந்து ஒன்றாகி ஒரு ஸ்க்ரீன் வருது, ஆண்ட்ராய்ட்
அல்லது சாம்சங் எல்லாம் வருது. இதெல்லாம் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஃபங்க்ஷனாலிட்டி நெட்ஒர்க்கில் இந்த எல்லா கண்ட்ரோலுமே வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது CPU தான். இந்த CPU வந்து டேமேஜ் ஆனால் நெட்ஒர்க் ஒர்க் பண்ணது ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது. இதில் நெட்ஒர்க்கும் இதில் அடங்கி இருக்குது. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து ரிபோல் பண்ணி பாருங்கள் அல்லது இதை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இதை சேஞ்ச் பண்ண போனால் சம்டைம் மொபைல் டெத் ஆகும். முதல்ல சொன்ன இமி கோடு நீங்கள் இமியை செக் பண்ண சொல்லி இந்த கோடு *0/06# அடித்தா உங்களோட இமி வரும். இமி வரலைன்னா இமி 00 கமாண்ட் இமி 0 வந்தால் உங்களுடைய இமியை வந்து ரைட் பண்ணணும். மொபைலில் இமி ரைட் பண்ணத்தான் வந்து சிக்னல் வரும். Thank you for watching. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.